ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் புதுசாக சாமந்தி செடி சின்ன சின்ன கண்ணெல்லாம் பதியம் பண்ணியிருப்போம். அந்த செடிங்களுக்கெல்லாம் உடனே எரு ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா உடனே எரு எப்படி ரெடி பண்ணி கொடுக்குறதுனா ரொம்ப ஈஸி தான். நான் இப்போ போட்டு காமிக்கிறேன் சின்ன சின்ன செடிக்கு. அதே போல் நீங்களும் போட்டிங்கன்னா இப்போது சம்மர் சீசன் எப்படி இப்போது இந்த சமயத்துலலாம் நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக செடி வளரும். வெயில் இருந்தால் கூட செடி நல்லா தான் வளரும். இந்த சாமந்தி செடி பாருங்கள், குட்டி குட்டி கன்று 3 கன்று இருக்குது. இது போல் சின்ன சின்ன கவர்ஸில் கூட நான் வச்சுருக்கிறேன். இது போல் சின்ன கவர்லேயும் இது போல் சின்ன தொட்டியில் இது போலலாம் வச்சுருந்தா கொஞ்சம் எரு கொஞ்சமாக தான் கொடுக்கணும், அதிகமாகலாம் கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் போல் அப்பப்போ கொடுக்கும்போது பிளான்ட்டு நல்லா வளர ஆரம்பிக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் வளரும். எந்த அளவு கொடுக்கணும் அது கூட நான் சொல்கிறேன். ஏற்கனவே இந்த செடி பாருங்கள், இது 3 கன்று இருக்குது. ஏற்கனவே வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன், அந்த கன்று தான் இது. இது போல் சின்ன சின்ன கன்று வளரும்போது கொடுக்க வேண்டிய எருவு தான் இது. அப்போ நல்லா ஃபாஸ்ட்டாகவும் வளரும். இந்த எருவுக்காக சொல்கிறேன். எப்போவுமே நீங்கள் வெயிலில் ரொம்ப அதிக உச்சி வெயிலில் வைக்காமல், நான் சொல்கிறது தான், உச்சி வெயில் இல்லாமல் பாதி நிழல் பாதி வெயில். ஆனால் நீங்கள் ரோஸ் பவுட்ரு இது போல் யூஸ் பண்ணும்போது நிழலில் வச்சுக்கோங்க. அந்த ஒரு நாள் மட்டும் நிழலில் வச்சு ரோஸ் பவுட்ரு யூஸ் பண்ணிவிட்டு மறுநாள் வேணும்னா கூட நீங்கள் வெயிலில் வைக்கலாம். சப்போஸ் ரோஸ் பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சாமந்தி செடியெல்லாம் நல்லா வளர்க்கலாம். கார்டனுக்கு போய் எருவெல்லாம் வாங்கிட்டு வர நேரம் இல்லாதவங்களாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கூட இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலாம், சூப்பராக வளரும். ஏற்கனவே நான் செடிக்கு காய்கறி வேஸ்ட்டெல்லாம் மக்க வச்சுட்டு, அதாவது கப்பு தொட்டிலேயே நீங்கள் மக்க வச்சுட்டு அதில் கூட சின்ன கன்று வச்சு நட்டுடலாம் சொல்லியிருக்கேன். வேரோடவே அப்படியே நட்டுடலாம் சொல்லியிருக்கேன். அப்போவே காய்கறி வேஸ்ட் கலந்து அப்போவே மண்ணில் கலந்துட்டு கொஞ்சமாக மாட்டு சாணம் கலந்துட்டு செடி நட்டுடலாம். அது போல் நட்டாலும் நல்லா தான் வளரும். இல்லை மக்க வச்ச மண்ணெல்லாம் இல்லை, வெறும் செம்மண் மணல் தான் இருக்குன்னா நீங்கள் அப்போ கூட இந்த எருவில் போடும்போது நல்லா தான் வளரும். சாமந்தி செடிக்கு எப்போவுமே ரொம்ப செம்மண் களி மாதிரி ஆக்காமல், அதாவது ரொம்ப சேரு மாதிரி இல்லாமல் இருக்கணும். புட்டு செஞ்சால் நம்ம எப்படி இருக்கோம் அரிசி மாவில், அது போல் நீங்கள் சாயில் அது போல் ரெடி பண்ணிக்கணும். நான் சொல்கிற போல் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக அதுலேயும் சாமந்தி செடி நல்லா வளரும். ஆனால் இப்போ நான் அதெல்லாம் போடல, முன்னாடியே சொல்கிறேன். சப்போஸ் மண் ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் மண் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது சப்போஸ் செம்மண் இருந்தது, நீங்கள் அந்த செம்மண்ணில் சாதம் வடித்த கஞ்சி தண்ணி கொண்டு போய் அந்த செம்மண்ணில் கலந்து நல்லா கலந்து விட்டணும். அது கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு புட்டு மண் போல், அதாவது புட்டு போல் நம்ம அரிசி மாவு புட்டு எப்படி செஞ்சால் எப்படி இருக்குமோ சாயிலும் உங்களுக்கு அது போல் ரெடி ஆகும் கஞ்சி தண்ணி ஊற்றும்போது. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த மண்ணில் நீங்கள் நடணும். கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணிவிட்டு எரு மண் ஆக்கிறது சொல்கிறேன். இது டீ வேஸ்ட் இப்போ வச்சுருக்கிறது. நம்ம டீ எல்லாம் போடுவோமே, அது போல் 2 days வச்சுருந்தா டீ தூள் இது. பாருங்கள், கொஞ்சம் நான் வெர்மி கம்போஸ்ட்டு இதில் 1 ஸ்பூன் கலந்தால் போதும். ஒரு 5 ஸ்பூன் டீ தூளுக்கு 1 ஸ்பூன் மண்புழு எருவு. டீ தூள் வேஸ்ட்டில் மண்புழு எருவு என்கிட்ட இருக்கிறதுனால வெர்மி கம்போஸ்ட்டு போட்டேன். சப்போஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் அந்த டீ தூளில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இப்போ நான் மஞ்சத்தூள் சேர்க்கல, நாளைக்கு மஞ்சத்தூள் தண்ணி ஊற்றிடுவேன். எப்படி நான் பண்ணுறேன்னு சொல்கிறேன் செடிக்கு. நீங்கள் அந்த மஞ்சத்தூள் டீ தூள் வேஸ்ட்டு கொஞ்சமாக பழைய மண், அதாவது செடிங்களில் இருக்கிற மண் 1 ஸ்பூன் போட்டு அதில் கலந்துட்டு செடிக்கு கொடுக்கலாம். அப்போ நுண்ணுயிர் இருக்கும். மண்புழு எருவு இருக்கிறதுனால நான் போட்டேன் வெர்மி கம்போஸ்ட்டு. இல்லைன்னா கூட பரவாயில்ல, பழைய மண்ணே நீங்கள் ரோஜா செடியிலையோ ஏதாவது ஒரு செடியிலையோ இல்லை மரத்துக்கடியில் மண்ணோ நீங்கள் 1 ஸ்பூன் கலந்து இந்த டீ தூள் வேஸ்ட்டோடு போட்டுடலாம். ஆனால் அப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் எப்படி நீங்கள் சேர்க்கணும், நான் இதில் போடல, நான் அதுக்கப்புறமா போட்டுருவேன். பாருங்கள், இது சின்ன கவரு, அதனால நம்ம ரொம்ப போடக்கூடாது. இது போல் நம்ம 1 ஸ்பூன் போட்டுட்டு இது போல் டீ தூள் வேஸ்ட்டு வெர்மி கம்போஸ்ட்டு கலந்தது போட்டுட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் மேலுக்கு சாயில் கவர் பண்ணிடணும். எதுக்காகனா இந்த எருவெல்லாம் அப்போ தான் மக்கும், அதே சமயத்தில் எரு நல்லா ரெடியாகும்,
உள்ள பிரான்ச்சஸ் வர்றதெல்லாம் இருக்கும் சாமந்தி பக்கத்தில் கண்ணுங்கள்லாம். அந்த சாமந்தி கண்ணுங்கள்லாம் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் போல் அப்பப்போ மண் சேர்க்கணும். அதே போல் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது கொஞ்சம் மண் சேர்க்கணும். லூஸான மண் தான், ரொம்ப நல்ல மண் இது. இது போல் மண் சேர்க்கும்போது கண்ணெல்லாம் எழும்பி நல்லா வரும். பக்கத்தில் அதே சமயத்தில் செடி நல்லா வளரும், ஃபெர்டிலைசரும் ஏற்றுக்கும். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சமாக இது போல் கிள்ளி விடணும் லைட்டாக மேல் பாகத்தில். அப்போ தான் பிரான்ச்சஸ் நிறைய எழும்பி வரும். இது போல் சின்ன சின்ன கன்று சாமந்தி கண்ணுங்களுக்கெல்லாம் மேலே பிஞ்ச் பண்ணி விடணும். அப்போ தான் நிறைய தளிர் வரும். பக்கத்துலலாம் மண்ணுக்குள்ளேருந்து சீக்கிரமாக கண் எழும்பி வரும். இதெல்லாம் இந்த 2 வச்சது மண்ணுக்குள்ளேருந்து எழும்பி வந்த பிளான்ட். இது சின்ன கன்று. இது போல் சாமந்தி செடியெல்லாம் கரெக்டாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிற எருவு வச்சு நல்லா வளரும் சாமந்தி செடி. நீங்கள் இந்த ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்து பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெயில் கூட நல்லாயிருக்கும் பிளான்ட்டு. இந்த குட்டி செடி பாருங்கள், ரொம்ப குட்டி செடி கப்பில் வளருது. இந்த செடிக்கு நம்ம கொஞ்சமாக போடலாம். கொஞ்சம் கவரில் இருக்கிறது கொஞ்சம் பெரிய செடி. இது ரொம்ப குட்டி, அதனால் நான் 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இது போல் போட்டுட்டு திருப்பியும் லேசாக கொஞ்சமாக சாயில் சேரணும், அதுதான் நல்லது. இது போலலாம் நம்ம போட்டுட்டு தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் மேலுக்கு. அதாவது மொட்டு வந்த உடனே ஸ்ப்ரே பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. இந்த செடி இப்போ தான் வளருது, நம்ம ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்குறோம், அதனால் நீங்கள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம். நல்லா பச்சை தண்ணி சில்லுன்னு தண்ணி கையாலே தெளிச்சிடலாம். இல்லைன்னா நீங்கள் ஸ்ப்ரேயர் இருந்தால் ஸ்ப்ரேயரில் அடிக்கலாம். அதாவது ஸ்ப்ரே பண்ணால் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்னும் நம்ம கொடுத்த ஃபெர்டிலைசரும் அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது நல்லாயிருக்கும் பிளான்ட்டு. ப்ரோட்டீன்ஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம். ஏன்னா நல்லா வளரும். ரைஸ் வாட்டரு இது போலலாம் நம்ம அழகு செடியெல்லாம் வீட்டுக்கு வளர்ப்போம். அந்த செடிங்களுக்கு கூட இந்த ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்துக்கலாம், நல்லா தான் வளரும். சாமந்தி கண்ணுக்குன்னு இல்லை. அதாவது நான் இப்போ பழைய டீ தூள் வேஸ்ட்டு தான் போட்டேன். அதே புது டீ தூள் போடும்போது அளவு கம்மி பண்ணி போடணும். இப்போ இந்த செடிக்கு கவரில் 1 ஸ்பூன் மண்ணுக்குள்ளே சேர்த்து நான் கலந்து போட்டிருக்கேன். அதுவே நீங்கள் புது டீ தூள்னா ஒரு 1/4 ஸ்பூன் தான் போடணும். 1/4 ஸ்பூனு டீ தூள் புதுசு போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிக்கை மஞ்சள் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெர்மி கம்போஸ்ட் இருந்தால் போடுங்க. அதே போல் ரைஸ் பவுட்ரு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சப்போஸ் இல்லை வெர்மி கம்போஸ்ட்டுன்னா அது கூட நல்ல வேர் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. சின்ன சின்ன பதியம் கண்ணுங்களுக்கெல்லாம் இது போல் ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கும்போது ஃபாஸ்ட்டாக வளரும். நல்ல மொட்டு வைக்கிற சமயத்தில் தான் நம்ம தண்ணி தெளிக்கக்கூடாது. கண்டிப்பாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். வெயில் இப்போ அதுக்கு சொல்கிறேன் நான். ஆனால் அதிகமாக தண்ணி விடக்கூடாது. இப்போ பழைய செடிங்க இதெல்லாம் நம்ம பதியம் பண்ண செடிங்கள்லாம் அந்த செடிங்களுக்கெல்லாம் காலையில் ஒரு வாட்டி விட்டுட்டு மறுநாளும் காலையில் விடலாம். அதுவே புது செடிக்கு தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடாது சொல்லுவாங்க. நம்ம சின்ன சின்ன பதியம் பண்ண செடிக்கெல்லாம் டெய்லி காலையில் கொடுக்கணும். அதிகமாக தண்ணி விடக்கூடாது. சாமந்தி செடிக்கு ஆகாது நிறைய தண்ணி கொடுத்தா, அதுக்கு சொல்கிறேன். இது போல் ஒரு சின்ன கன்று வளர்க்குறோம். பக்கத்தில் இருக்கிற கப்பு தொட்டி சைஸ் பாருங்கள். இதில் நம்ம மாற்றிக்கணும், அப்போ தான் நல்லது. இப்போ 3 மாதத்துக்கு நம்ம அந்த செடி கிள்ளி அதாவது நுனி பிஞ்ச் பண்ணி விட்டு அதே போல் வளர்த்தோம்னா அதிகமாக பிரான்ச்சஸ் கிடைக்கும். பிளான்ட்டு பெருசாகும், நல்லா வளரும். பூக்கள் பூக்கும்போது அதிகமாக பூக்கள் பூக்கும். இது போல் பிஞ்ச் பண்ணி விடும்போது நிறைய பிரான்ச்சஸ் வரும். தண்ணி ஊற்றிட்டு வளர்த்துக்கிட்டே இருப்போம். எருவெல்லாம் போட்டு 3 மாதம் ஒரு செடி வளர்க்கும் போது 3ஆவது மாதம் நீங்கள் வாழைப்பழம் தோல் தண்ணி அதெல்லாம் கொடுக்கணும். அப்போ நிறைய மொட்டு வைக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.